Hello my dear future officers. Yes, Group 2A means geography last episode. So, இதில் transport, environmental issues மற்றும் disaster management, பேரிடர் மேலாண்மை, சுற்றுப்புறச் சூழல் மற்றும் போக்குவரத்து இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் கொஸ்டின் பொட்டன்ஷியல் அதிகம் வரக்கூடிய ஏரியா அப்படின்னா இந்த லாஸ்ட் எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க சார். சரிங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து. இந்த போக்குவரத்தை பற்றி நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் ஃபெமிலியராக எல்லாமே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் 5th யூனிட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ திரும்ப நான் சொல்கிறேன், இட் இஸ் த ரிவிஷன் கிளாஸ், நாட் த ஃபுல் கிளாஸ். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக எடுக்கிறீங்க அப்படின்னு யாரும் கமெண்ட்டில் திட்ட வேண்டாம். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ரிவிஷன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், நீர்வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ சாலை ஓர போக்குவரத்து இது எல்லாமே தெரியும். ஸோ லேண்ட் ஏரியாவில் நமக்கு ரோட்வேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது, இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் சார். சரிங்களா? இதெல்லாம் ஃபெமிலியராக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரோட்வேஸில் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கடந்த வருடம் கோல்டன் குவாட்ரிலேட்ரல் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எஸ், குவாட்ரிலேட்ரல், அதாவது போக்குவரத்து, இந்த சாலை வழி போக்குவரத்து சார்ந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஜோன்ஸ் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ரயில்வே மண்டலங்கள் நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த போக்குவரத்து சார்ந்த இந்த ரெண்டு விஷயங்களை ரொம்ப சாலிடாக நம்ம பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சார். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நேஷனல் ஹைவே அப்படின்றது நான் என்ன அப்படின்னு தெரியும், என்கட்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சென்னையில் கூட அந்த அங்கங்கே நமக்கு டோல்கேட்லாம் இருக்கும். அந்த டோல்கேட்டுக்கு மேலே ஹெட்டில் ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. இந்த டோல்கேட் அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்கட்ஸ் ஏஐ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ நேஷனல் ஹைவே அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்தெந்த ரோடை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டலாக இருக்கட்டும், ஒரு மேஜர் ஏதோ ஒரு துறைமுகமாக இருக்கட்டும், ஒரு ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கட்டும், இதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு தான் தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவோம், நேஷனல் ஹைவே அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் நேஷனல் ஹைவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில், உத்தரப்பிரதேஷ் வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரை இதுதான் இந்தியாவிலே ஒரு நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவோம். இதோட மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2369 கிலோமீட்டர். ஸோ தமிழகத்தில் எது சார் நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நெடுஞ்சாலை தான். சரிங்களா? ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை கனெக்ட் ஆகும். இதே என்கட்ஸ் 7 தான் சார். என்கட்ஸ் 7 தான். ஒசூர் டு கன்னியாகுமரி தான் தமிழகத்தில் உள்ள நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் நேஷனல் ஹைவே, மிக சிறிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எர்ணாகுளம் டு கொச்சின் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொச்சின் டு எர்ணாகுளம் அப்படின்னே சொல்லுவோம் சார். கிட்டத்தட்ட இதோட மொத்த தூரமே எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர். எல்லாமே ரொம்ப ஃபேக்சுவலான ஏரியாஸ். இந்த ஏரியாஸ் கொஸ்டினில் எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். சரிங்களா? ஸோ தமிழகத்தில் உள்ள மிக சிறிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நத்தம் ஹைவே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஓகே. ரூரல் ரோட்ஸ். சரிங்களா? ஊரக பகுதி சாலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராமப்புற சாலைகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிராமப்புற சாலைகள் ஒட்டுமொத்த நம்ம நேஷனல் ஹைவே இதெல்லாமே பார்த்துருப்போம். இந்த கிராமப்புற சாலைகள் தான் சார் கிலோமீட்டர் அதிகமான கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 39,35,337 கிலோமீட்டர் அஸ் 2016 கணக்கெடுப்பின்படி. ஒட்டுமொத்த தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், பார்டர் ரோட்ஸாக இருக்கட்டும், அதாவது எல்லைப்புற சாலைகளாக இருக்கட்டும், ஸோ மாநில சாலைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட கிராமப்புற சாலையோட நீளம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த கிராமப்புற சாலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த சாலைகளை சேர்த்து மிக நீளமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராமப்புற சாலைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? இந்த கிராமப்புற சாலைகளுக்கு முக்கியமான திட்டம் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா. ஒரு கிராமத்துக்கு சடக்குன்னு போக என்ன தேவை? ரோடு தேவை. சடக் அப்படின்னா ஒரு ஹிந்தி வேர்டு. ஸோ இதுக்கான ஈக்குவலண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா சாலை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராமத்துக்கு சடக்குன்னு போக ரோடு தேவை சார். சரிங்களா? இட் இஸ் நத்திங் பட் ஒரு முக்கியமான ஸ்கீமு 2000 நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், நாய் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு மேலேயும் இந்த சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு க்ரீன் கலர் போர்டில் ஒரு ஒயிட் கலரில் எழுதியிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அமைப்பை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஆரம்பிச்சிருப்பாங்க சார். சரிங்களா? ஓகே. ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடியலை. இதுக்கப்புறம் நமக்கு ரோட்வேஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம்.
இந்த ரோடுவேஸில் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கோல்டன் குவாட்ரிலேட்ரல் தங்க நாற்கர சாலை கம்பல்சரி பார்க்குற மாதிரி இருக்கும். தங்க நாற்கர சாலையோட மொத்த கிலோமீட்டர் என்ன, அது என்ன தங்க நாற்கர சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது. டெல்லியாக இருக்கட்டும், கொல்கட்டாவாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், இந்த 4 சிட்டிஸை கனெக்ட் பண்ணுறது தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதோட மொத்த கிலோமீட்டர் என்ன அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜோன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ரயில்வே ஜோன்ஸ் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரத்துக்கு ஈஸியாக அக்சசபிலிட்டி கொண்டு வரதுக்காக இந்த ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எக்ஸாமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருந்து. சரிங்களா? இப்போ சமீபத்தில் இவி பஸ்ஸஸ், ஸோ சென்னை மெட்ரோ, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் லைட்டாக பார்த்துக்கிட்டாலே மோர் தென் எனஃப் சார். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே லைட்டாக நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ், நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா? சுற்றுப்புற சூழலோட முக்கியமான என்னென்ன இருக்குது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்றத ஒன்றா பார்ப்போம் சார். நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சுற்றுப்புற சூழல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சரிங்களா? அது என்வரான்மெண்டல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். சிம்பிளாக ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். புவி வெப்பமயமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? ஒரு 12 மணி வெயிலில் நீங்கள் ஒரு பீக் டிராஃபிக்கில் ஒரு பைக்கில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிலாக இருக்கும், மேற்கொண்டு இந்த பைக் டிராஃபிக், இந்த வெஹிக்கிள்ஸோட எமிஷன் மேற்கொண்டு ஹீட்டை காஸ் பண்ணும். இதே ஒரு 12 மணி வெயிலில் ஒரு மரத்துக்கடி நிழல்ல நின்றுட்டுருங்க, எப்படி இருக்கும்? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணதுனால உங்களுக்கு ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிராஃபிக்கை எப்படி கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸில் கார்பன் அதிகமாக எமிட் பண்ணுறதுனால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுறீங்க சார். ஸோ முக்கியமாக இந்த 2 சினாரியோவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹீட்டை லிபரேட் பண்ணக்கூடிய கேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கேஸ், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றா பார்ப்போம். இந்த பேசிக்கை மட்டும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் ஈஸியாகவே இருக்கும் சார். ஓகே, இந்த சமீர் அப்படின்ற ஒரு செயலி, சரிங்களா? சமீர் அப்படின்ற ஒரு செயலி எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த செயலியை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சமீர் அப்படின்ற ஒரு செயலியை இந்த மாதிரி தான் சார் இருக்கும் இந்த சமீர்ன்ற செயலி. சரிங்களா? எஸ், இந்த செயலி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றோட குவாலிட்டி எப்படி இருக்குது, காற்றோட தரம் எப்படி இருக்குது. ஸோ எவ்ரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இது அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சார். சரிங்களா? ஸோ நேஷ்னல் லெவலில் காற்றோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த செயலி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த செயலியை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? எஸ், ஸோ தேசிய அளவிலான ஒரு மணி நேரத்துக்கும் காற்றோட மாசுபாடை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ மத்திய மாசுபாடு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? ஸோ இந்த ரொம்ப முக்கியமாக மேபி எக்ஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு டெல்லியில் ஒரு அந்த இஷ்யூ நமக்கு ஃபெமிலியராகவே தெரியும். டெல்லியில் உள்ள ஒரு பொல்யூஷனோட இஷ்யூ நமக்கு நல்லாவே தெரியும். மேபி இந்த மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டடாக, குறிப்பாக இந்த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். சரிங்களா? ஏர் பொல்யூஷன் தான் இப்போது ரொம்ப ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரோட பொல்யூட்டன்ட் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே ரொம்ப பேசிக். இது எல்லாமே ஸோ இந்த ஏரோட பொல்யூட்டன்ட் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் எப்படி கொஸ்டின் கேட்டாங்க இப்படின்றத உங்களுக்கு ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஏர் பொல்யூட்டன்ட், ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கோலை எரிச்சா என்ன வரும், சல்ஃபர் டை ஆக்சைடு வரும், இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது எல்லாமே ஒரு முக்கியமான கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே முக்கியமான ஏர் பொல்யூட்டண்ட்டாக பார்க்கப்படுது சார். சரிங்களா? காற்று மாசுபடுத்திகள் அப்படின்னே சொல்லும். இது எல்லாமே முக்கியமான காற்று மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே எமிட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன காசாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின் காசாகும் சார். ஆசிட் ரெயின், அதாவது அமில மழைக்கு ஒரு முக்கியமான காரணம், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? அமில மழைக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே அமில மழைக்கு முக்கியமான காரணம். ஸோ இதெல்லாமே லைட்டாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த கொஸ்டின் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப சென்னையில் ஏர் பொல்யூஷன் எப்படி இருக்குன்னா மாடரேட்டாக இருக்குது, ரொம்ப பாதிக்கக்கூடிய லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி, கொல்கட்டா,
மும்பை, சென்னை இந்த சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப லீஸ்ட் ஏர் பொல்யூட்டன்ட் இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சென்னை சிட்டி சார். சரிங்களா, சென்னை தான் ஒரு முக்கியமாக லீஸ்ட் பொல்யூட்டன்ட் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இதை முதல்ல எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று குறியீடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, தர குறியீடு எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா செப்டம்பர் 2014 கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான டேட். சரிங்களா, இந்த குறியீடில் எதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ஸோ பேசிக்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இந்த பர்டிகுலேட் மேட்டர்னா என்ன, நைட்ரஜன் என்ன, நைட்ரஜன் டை ஆக்சைடுனா என்ன, இது எந்த இதிலேருந்து லிபரேட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம். ஸோ இதுக்கு முக்கியமாக இந்த நேஷ்னல் குவாலிட்டி ஆஃப் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் இதை மட்டும் நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா சமீபத்தில் நம்ம சென்னையை பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களோட தமிழகம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர் கண்ட்ரோலில் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலில் ரொம்ப நல்ல செயல்பாட்டு வருது அப்படின்றத நம்ம நியூஸில் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார். சரிங்களா, இந்த ஓசோன், அமோனியா இது எல்லாமே, லெட்டு இது எல்லாமே முக்கியமான ஏர் பொல்யூட்டண்ட்டாக பார்க்கப்படுது சார். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காற்று அப்படின்னா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to ஏர் பொல்யூஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 0 to 50 அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 51 to 100 அப்படின்னா ஒரு மாடரேட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். 101 150 அப்படின்னா அன்ஹெல்தி ரொம்ப சென்சிட்டிவ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 200 லெவல்னால் ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவோம், ஆரோக்கியமற்ற காற்று அப்படின்னு சொல்லுவோம் சார். ஸோ 200 300 வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஆரோக்கியமற்றது, ரொம்ப அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 301க்கு மேலே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடு தரக்கூடியது, ஹசாடரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர் குவாலிட்டியை இந்த மாதிரி தான் வரிசைப்படுத்துகிறாங்க. சென்னை எந்த கேட்டகரியில் இருக்குன்னா ஸ்லைட்டில் இந்த மாட்ரேட் கேட்டகரியில் தான் இருக்கும். சரிங்களா, அதனால ரொம்ப இப்போ தான் கொஞ்சம் ஏர் பொல்யூஷன் வருது. ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகம்னாலே என்ன அதிகமாக வந்துடுது, வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்துடுது. அதனால் சென்னை மட்டும் இந்த 4 முக்கியமான சிட்டிஸில் மாட்ரேட் லெவலில் இருக்கும். சரிங்களா, எஸ். ஓகே சார், லாஸ்ட் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கொஸ்டினில் டிஎன்பிசி எப்படி செக் வச்சுருந்தாங்க அப்படின்றத லைட்டாக பார்ப்போம். ஸோ இந்த சட்டங்கள் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அளவுக்கு அதிகமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். சரிங்களா, எஸ். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, க்ளீன் ஏர் ஆக்ட் இன் இந்தியா. சரிங்களா, ஸோ இந்தியாவில் க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்டின் படி 1981 ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க க்ளீன் ஏர் ஆக்ட் இன் இந்தியா. சரிங்களா, க்ளீன் ஏர் ஆக்ட் இன் வேர்ல்டு அதாவது உலக லெவலில் இந்த தூய்மையான காற்று சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 கொண்டு வந்திருப்பாங்க. இது லாஸ்ட் இயர் 2024ஓட நமக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் இது. சரிங்களா, ஜாகிரஃபியில் வந்த மெயின்ஸ் கொஸ்டின் இது. ஸோ க்ளீன் ஏர் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் த ஏர், இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளோட மைண்ட் செட்டுக்கு என்ன வரும், ஆமாம் க்ளீன் ஏர் ஆக்ட் இந்தியாவில் 1981 ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க, சூப்பர் அப்படின்றத டி அப்படின்னு டிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் தப்பு சார். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இந்தியா அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்தியாவில் தூய்மை காற்று சட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை, வெறும் க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் உள்ளதான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும், ஏ இஸ் ஆன்சர் சார். சரிங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்கு. ஸோ ரீசெண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி செக்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிம்பிளாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, க்ரீன் ரெவல்யூஷன், ஸோ பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன ஆன்சர், எஸ். ஸோ எம்எஸ் சுவாமிநாதனா, இல்லை. ஸோ இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா தான் எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். நார்மலாக ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா நார்மன் போர்லாக் அப்படின்னு சொல்லுவோம் சார். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க சார். சரிங்களா, ஃபஸ்ட்டு க்ளீன் ஏர் ஆக்ட் இன் வேர்ல்டு அப்படின்னே கணக்கில் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு எந்த வார்த்தையும் மென்ஷன் பண்ணலை. ஸோ தூய்மையான காற்று சட்டம் அப்படின்னா ஓகே, தூய்மையான காற்று சட்டம் 1970 தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத தான் நம்ம ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, எஸ். சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸை சார்ந்த ஒரு சில விஷயம், ரீசெண்ட்லி லான்ச்டு டு ப்ரிடிக்ட் பொல்யூஷன் லெவல்ஸ் அப்படின்னு. ஸோ பொல்யூஷனோட அதாவது காற்று மாசுபாடு எவ்வளவு லெவலில் இருக்குது அப்படின்னு சமீபத்தில் எங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, புதுடெல்லியில். ஸோ தொடங்கியிருப்பாங்க சார். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸை மேபி கேட்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, எஸ். நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோலில் இருந்து அதாவது என்வரான்மெண்டலில் இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய பொல்யூஷன் இருக்குது, நிறைய மாசுகள் இருக்குது. அதில் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த ஏர் பொல்யூஷன் மட்டும்தான் சார்.
சரிங்களா. ஏர் பொல்யூஷன் மட்டும்தான், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஸோ மண் மாசுபாடு நிறையா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமாக இந்த ஏர் பொல்யூஷன் தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஏர் பொல்யூஷனை ரொம்ப காசியஸாக பாருங்கள். ஸோ லாஸ்ட் எக்ஸாமில் இந்த மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் வந்திருக்கு. சரிங்களா. வேறு எப்படி சார் நமக்கு இந்த பொல்யூஷன் ரிலேட்டட் என்வரான்மெண்டல் சார்ந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக உலக லெவலில் இந்த பொல்யூஷனுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். சரிங்களா. எஸ், ரொம்ப முக்கியமாக உலக லெவலில் மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம், மான்ட்ரியல் நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, கடந்த ஆண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஒட்டுமொத்தம் ஜாகிரஃபியில் இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார். இந்த ஸ்லைடில் இருந்தே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மானிட்ரியல் புரோட்டோகால் 1987 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் என்னென்ன நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இதோட முக்கியமான நோக்கம், இந்த 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓசோனை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், மரம் வளர்த்தாலே ஓசோனை கொஞ்சம் நல்லா பாதுகாக்கலாம் சார். என்னடா ஆட்டோ திருப்பினா சரி, கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இப்போ தான் நம்ம ஒரு சினாரியோவை நம்ம திங்க் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 12 மணி வெயிலில் ஏன் மரத்துக்கடியில் மட்டும் ஜில்லுன்னு இருக்குது, அதே 12 மணி வெயிலில் ஏன் ஒரு டிராஃபிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிராஃபிக்கில் என்ன லிபரேட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு, ஒரு கார்பன் மோனாக்சைடு, ஒரு கார்பன் கண்டென்ட் லிபரேட் ஆகிறப்ப ஹீட்டை மேற்கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். இதே இது ஒரு மரத்துக்கடி நல்லலில் போய் நின்றோம்னா ஜில்லுன்னு இருக்கும். ஏன் ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கார்பனையும் உறிஞ்சி எடுத்துக்குது. எல்லா கார்பனையும் உறிஞ்சி, கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தடி நல்லல் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ மிக முக்கியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசோன் ஓட்டு விழுகிறதுக்கு ஒரு முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் மற்றும் கார்பனை சார்ந்த வாயுக்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மானிட்ரியல் புரோட்டோகாலில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள், எந்த வருடம் என்ன முக்கியமான நோக்கமாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சார். சரிங்களா. இந்த ஓசோன் டிப்ளீஷன் சப்ஸ்டன்ஸ், இந்த ஓசோனை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம் சார், குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இது முக்கியமான காரணி சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்திருக்கு, எப்படி கேட்கலாம்னா, இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ பார்க்க போகிற எல்லா டாபிக்குமே இது காமனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓசோனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு இதில் மட்டும்தான் வரும். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்ற விஷயங்கள் காமனாக வந்துக்கிட்டே இருக்கும். நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான க்ரீன் ஹவுஸ் கேஸ். இதெல்லாமே நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் சார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஎன்எஃப்சிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ரியோ எர்த் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பிரேசிலில் ரியோ அப்படின்ற இடத்துல ஒரு சமிட் நடந்திருக்கும். அந்த சமிட்டான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் கேஸோட கான்சன்ட்ரேஷனை நம்ம குறைக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான நோக்கம் சார். ஸோ க்ரீன் ஹவுஸ் கான்சன்ட்ரேஷனோட கேஸஸை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது சார்ந்த யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ க்ரீன் ஹவுஸ் கேஸோட கான்சன்ட்ரேஷன், அது இவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ இதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறோம், மரம்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான நோக்கமாக பார்க்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸ், அதாவது பசுமையில்லா அந்த வாயுக்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார். சரிங்களா. எஸ். ஸோ இது எல்லாமே முக்கியமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஸோ இந்த யுஎன்எஃப்சிசியில், அதாவது 1992ஆம் ஆண்டு ரியோ சமிட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ரெடியூஸ் பண்ணணும், அதாவது க்ரீன் ஹவுஸ் கேஸை ரெடியூஸ் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம், கியோட்டோ நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியோட்டோ நெறிமுறையும் கடந்த ஆண்டு நமக்கு மெயின்ஸில் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ கியோட்டோ நெறிமுறை 1997ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு லீகலி எமிஷன் ஆஃப் ரிடக்ஷன் ட்ரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையிலுமே உலக லெவலில் இந்த வாயுக்கள் எமிட் ஆகிறத குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா, இந்த கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா. கிட்டத்தட்ட இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 5% ரிடக்ஷன். ஸோ 5% பார்த்திங்கன்னா ஸோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் நிறையா கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு கோப்பன்ஹெகன் அக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்பன்ஹெகன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2009ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க சார். அந்த கோப்பன்ஹெகன் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவி வெப்பமயமாகிட்டே போகுது. அதாவது புவி வெப்பமயமாகுதுன்னா ஒன்றும் இல்லை,
புவியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மற்றும் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸோட வாயுக்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த வாயுக்கள் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலையும் படிப்படியாக கூடிக்கிட்டே போகுது. ஸோ வெப்பநிலை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கூடிராமல் இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு வருஷம் நம்ம இதை மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு ஒரு நெறிமுறை கொண்டு வந்திருப்பாங்க. இதான் இந்த கோப்பன்கஞ்சன் அக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை போயிடவே கூடாது. முதல்ல இது சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த கோப்பன்கஞ்சன் அக்கார்டு தான். ஸோ குளோபல் லெவலில், ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு குளோரோஃப்ளோரோ கார்பன் அதிகமாக எமிட் பண்ணேன்னா புவி வெப்பமயமாதற்கு ஸோ நானும் ஒரு காரணம். ஸோ தனிநபரே ஒரு காரணம்னா அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கும், இந்தியான்னு எடுத்துக்கும், ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் எடுத்துக்கும். சரிங்களா? வேர்ல்டு லெவலில் அதிகப்படியான எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் இந்தியா டாப் பொசிஷனில் இருக்கும் சார். சரிங்களா? ஃபஸ்ட்டு சைனா இருக்கும், அடுத்த லெவல்லே இந்தியா, இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ் இருக்கும் சார். சரிங்களா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிப்பு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, ஸோ எமிட் பண்ணாத ஒரு சில கண்ட்ரீஸ், இந்த சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ்க்கும் பயங்கர பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உலக லெவலில் என்ன தீர்மானம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2% 2 டிகிரி செல்சியஸை இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது குறைக்கணும் அப்படின்றத சொன்னது அக்கார்டு பார்த்தீங்கன்னா கோப்பன்கஞ்சன் ஒப்பந்தத்தில் சொல்லியிருப்பாங்க சார். 2009ஆம் ஆண்டு வந்திருக்கும். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட், ரொம்ப ஒரு முக்கியமான ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 2015 பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 196 கண்ட்ரீஸ் இதை ஓகே நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க சார். சரிங்களா? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2% கோப்பன்கஞ்சன் அக்கார்டில் 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். 2 டிகிரி செல்சியஸ்லாம் இல்லை, ஸ்ட்ரிக்ட்லி 1.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம கொஞ்சமாக குறைக்கணும். மீன் புவி வெப்பமயமாகிறது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கூடிக்கிட்டே போகுது, இவ்வளோ பெர்சியூவ் பண்ணணும் அப்படின்றத இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க சார். சரிங்களா? ஸோ புவி வெப்பமயமாகிறத குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை பண்ணணும் இப்போ பார்த்தா தான் இது எல்லாமே. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக 100% இதுக்கு சொல்ல மாட்டேன், ப்ராபப்ளி 100% கொஸ்டின் வர்றதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்லைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு தான். சரிங்களா? எஸ், சிஓபிஸ். ஸோ அப்கமிங் சிஓபி, இதுக்கு முன்னாடி என்னென்ன சிஓபிலாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஓபி 28 எந்த இடத்துல நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்திருக்கும். எந்த வருடம் நடந்திருக்குன்னா 2023 நடந்திருக்கும். ஸோ இந்த சிஓபி 28ஓட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ எரிக்கிறது, அதாவது முக்கியமாக இந்த கோல் இந்த மாதிரி விஷயங்களை எரிச்சு இதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதை கொஞ்சமாக குறைக்கணும், ஃபாசில் ஃபியூல்ஸை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிஓபி 29 ஸோ 2024 கொண்டு வந்திருப்பாங்க, ஆசர்பைஜானில் நடந்திருக்கும். சரிங்களா? எஸ், ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு நாடுகளும் என்ன பண்ணணும்னா ஒரு காலநிலை மாற்றத்துக்கு இந்த கிளைமேட்டுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசர்பைஜானில் நமக்கு சொல்லியிருப்பாங்க சார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டு லாஸ்ட் இயர். சரிங்களா? சிஓபி 30 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல நடக்கும்னா பீலம் பிரேசிலில் நடந்திருக்கும் சார். சரிங்களா? எஸ், ஸோ ஒட்டுமொத்த ஃபஸ்ட்டு சிஓபியை இம்ப்ளிமெண்ட் நீங்கள் பண்ணணும். மாநாடின்படி, இந்த பாரிஸ் மாநாடின்படி ஒவ்வொரு சிஓபியை நம்ம படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றத பிரேசிலில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த ஆண்டு 2026 2027 எங்கே மாநாடுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக 2026 ஸோ பானன் ஜெர்மனியில் நடக்கும். அது நடந்தால் தான் அதில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்றது தெரியும். சரிங்களா? 2027 எத்தியோப்பியாவில் ஆடிஸ் அபா அப்படின்ற இடத்துல நமக்கு இந்த ஒரு மாநாடு நடக்கும் சார். சரிங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் மாநாடு 2027 எத்தியோப்பியாவில் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதை டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள் சார். சரிங்களா? எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு கடந்த ஆண்டு கொஸ்டின்ஸ் இப்படி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ், ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாமே சிஓபி 11 சிஓபி 3 ஸோ இந்த மாதிரி இந்த மாநாடு 11ஆம் மாநாடு 3ஆம் மாநாடு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த ஏரியாவில் நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு, டெல்லியில் எப்போ நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஓகே, எஸ், இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்லிடுறேன் சார். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ பேரிடர் மேலாண்மைக்கு தமிழகம் என்னென்ன செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சார். ஸோ ஏன்னா பேரிடர் மேலாண்மை அப்படின்றது ரொம்பவே முக்கியம்.
ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். 2004 டிசம்பர் 26 சுனாமி அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தமிழகம் பார்த்திங்கன்னா அந்த சுனாமி அப்படின்னா என்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்காது. அந்த சுனாமி வந்து நிறைய உயிர்களை எடுத்துக்கிட்டு போயிருக்கும். சரிங்களா? எஸ், நாகப்பட்டினம் மாவட்டம் ரொம்ப பயங்கரமான டேமேஜஸ்லாம் காஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த சுனாமி வந்ததுக்கு அடுத்த வருஷம் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க 2005ஆம் ஆண்டு. சரிங்களா? ஏன்னா நமக்கு தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இந்த சுனாமி அப்படின்ற ஒன்று ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த பேரிடர்கள் என்னென்னலாம் வருமோ என்னென்னலாம் வரப்போகுதோ எல்லாத்தையுமே முன்கூட்டியே ப்ரிப்பேர்டாக இருக்கணும், தயார் நிலையில் இருக்கணும். என்ன பேரிடர் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு பேரிடர்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடர் அப்படின்றது தான் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் டிசாஸ்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கம் நமக்கு டிசாஸ்டரில் வரும். சமீபத்தில் நமக்கு நிலநடுக்கம்லாம் வந்திருக்கும். சரிங்களா? தமிழகத்திலே ஒரு சில பகுதியில் நிலநடுக்கம் ரொம்ப மைல்டாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அதுக்கப்புறம் சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸின் படி இந்தியாவில் நிலநடுக்கம் மையம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஜோன் 5 என்ன இருக்குது, அதிகப்படியான நிலநடுக்கம் வரக்கூடிய பகுதியெல்லாம் என்ன அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எர்த்குவேக்கை பற்றி மேபி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ், புயல்கள். ஸோ இந்த புயல்கள் சார்ந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2024ஆம் ஆண்டு புயலில் தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். சைக்ளோனில் தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த சைக்ளோன் 2017 என்ன சைக்ளோன் வந்திருக்கு, சமீபத்தில் என்ன சைக்ளோன் வந்திருக்கு, இப்போது நமக்கு நவம்பர் டிசம்பரில் இப்போ ஒரு சைக்ளோன் வந்திருக்கு, என்ன சைக்ளோன், இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸை பார்த்துக்கணும். அடுத்து சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஏதாவது கமிட்டிஸ் போட்டிருக்கா, ஏதாவது குழு அமைச்சிருக்கா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் தமிழ்நாடு, பேரிடர் மேலாண்மைக்கு தமிழகத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த திருப்புகழ் கமிட்டி 2021ஆம் ஆண்டு இந்த திருப்புகழ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டிஸ் அப்படின்னு வந்ததை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? எஸ், ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி என்னென்ன வந்துருந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில அந்த கமிட்டி சார்ந்து உள்ள விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த திருப்புகழ் கமிட்டி 2021ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், சென்னையில் மழை பெஞ்சாலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. வீட்டுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணீர் வந்துடுது. இதுக்கெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான வடிகால் இல்லை. அதாவது தண்ணீர் மழை பெய்து அது போகிறதற்கு வழி இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு முதல்ல ஒரு குழு அமைத்து சென்னையில் நல்ல வடிகால் அமைப்பு வேணும் வந்த கமிட்டி பேர் தான் இந்த திருப்புகழ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சார். சரிங்களா? இந்த திருப்புகழ் அப்படின்றவர் ஒரு முன்னாள் ஒரு IAS அதிகாரி. சரிங்களா? ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ள வடிகால் அமைப்போட அந்த கமிட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் கமிட்டி. சென்னையில் ஃப்ளட்டு ரொம்ப ஒஸ்ட்டு ஃப்ளட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்திருக்கும். ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு ஃப்ளட் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நிறைய பேர் பாதிப்புள்ளானாங்க, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நிறைய சொத்துக்கள் ரொம்ப சேதமாச்சு. சரிங்களா? ஸோ இதற்கு தீர்வு காணும் வகையில் இந்த திருப்புகழ் கமிட்டி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம், தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் 2023ஆம் ஆண்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ திட்டம், பேரிடர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு வந்துருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிடர் வரப்போகுது, அதற்கு நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கலாம், என்னென்ன திட்டங்கள் தீட்டிக்கலாம், ஸோ ஒரு மாவட்டங்கள் வாரியாக எப்படி தீட்டிக்கலாம், அந்த மாவட்டங்களுக்கு நிர்வாகம், அந்த டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்கிட்ட கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு புயல் அப்படின்னே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோம், தமிழ்நாடோட மேப் அப்படின்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல நமக்கு கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் புயல் கரையை கடக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இந்த பகுதியில் உள்ள மக்கள் எப்படி சேஃப்டியாக இருக்கணும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த அதிகாரிகளுக்கு யார் ஆர்டர் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானில் டிசைட் பண்ணியிருப்பாங்க சார். சரிங்களா? ப்ரிப்பேர்ட்னஸ் அண்டு ரெஸ்பான்ஸ், அவ்வளோதான் முக்கியமான விஷயம். பார்த்திங்கன்னா செயல் திட்டம், அது ஒரு பேரிடர் வரதுக்கு முன்னாடி எப்படி அந்த பேரிடரை ஆக்சுவலாக
நேச்சரை நம்ம எதாவது தடுக்க முடியாது. பேரிடர் வருவதற்கு எப்படி நம்ம ஒரு இடர் வரப்போதுன்னா எப்படி நம்ம தயார் நிலையில் இருக்கணும், இந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சார். சரிங்களா? எஸ், இதுக்கான இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் இதோட அமைப்பு யார் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது பேரிடர் மேலாண்மையோட அந்த குழு அத்தாரிட்டி இருக்கும், ஸ்டேட் ஆக்ஷன் கமிட்டி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கும். இது எல்லாருமே ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ்லாம் இந்த குழுவில் இருப்பாங்க சார். ஸோ இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த பிளான் நம்ம லைட்டாக கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இதில் யார் யார் தலைவராக இருப்பாங்க, ஏன்னா இது 2025ஆம் ஆண்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும் சார். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழக அரசாங்கம் ஹீட் வேவ்ஸ் வெப்ப அலைகளை ஒரு டிசாஸ்டராக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹீட் வேவ்ஸையும் லைட்டாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு யார் ரெஸ்பான்சிவாக இருப்பா அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த எபிசோட்ஸில் நம்ம என்விரான்மெண்டலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டும் சரி, அண்டு டிசாஸ்டர் பேரிடரும் சரி, இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஜாகிரஃபியோட எல்லாமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். என்னை கேட்டால் ஒரு எக்ஸாம் தள்ளி போனது இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவாக தான் இருக்கும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களை அனைவரையும் விரைவில் ஒரு நல்ல அரசியல் பார்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார்.